இந்தியாவில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ, மெஸ்ஸி அவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டாச்சு வைக்கிறது, கட் அவுட் வைக்கிறது, பாலாபிஷேகம் பண்ணுறது, அவங்களோட டிஷர்ட்டை போட்டு நான் மெஸ்ஸி ஃபேனு, நான் ரொனால்டோ ஃபேனு சொல்லிட்டு இருக்கிறவங்கள பார்த்தாலே சும்மா பத்திட்டு வருது. அந்த அளவுக்கு வந்து சுனில் சௌத்ரின்னு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் வேதனையாகவும் இருக்கு. எப்படின்னா மென்ஸ் இன்டர்நேஷனல் வந்து 2005 பாகிஸ்தானுக்கு எதிராக ஜூன் 12 தொடங்குறாரு. தொடங்கும் பொழுது அப்பவே வந்து 1:1 இதில் வந்து ட்ரா ஆகிடுது. அதுலேயே ஃபர்ஸ்ட் கோலை ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட வந்து இப்போ இன்டர்நேஷனல் லெவல்லையே வந்து 4th பிளேஸில் இருக்காரு. இதுக்கு ஒரு வருஷத்துக்கு பிஃபோராக வந்து 3rd பிளேஸில் இருந்தார். அதாவது கோல்ஸ் வைஸில் ஃபர்ஸ்ட் வந்து ரொனால்டோ இருக்காரு, செகண்ட் வந்து மெஸ்ஸி இருக்காரு, தேர்ட் வந்து அலின்னு ஒருத்தர் இருக்காரு, ஃபோர்த் வந்து சுனில் சௌத்ரி தான் வந்து 4th பிளேஸில் இருக்காரு. அதாவது கம்பேர் டு மெஸ்ஸி வந்து மெஸ்ஸியை விடவே வந்து இவர் 2-3 கோல் வந்து இப்போ அதிகமாக தான் அடிச்சிருப்பார் போல. எப்படின்னா இப்போ மேட்ச்சில் வந்து அவர் வந்து 207 மேட்ச் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் அடித்த கோல் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா 125 பக்கம். ஆனால் இவர் வந்து 95 கோல் அடிச்சிருக்காரு. எவ்வளோ மேட்ச்லன்னா 157 மேட்ச்சில். ரேஷியோ வைஸுமே இவர் வந்து ஒரு 2 கோல் எச்சா தான் அடிச்சிருப்பாருங்கிற மாதிரி தோணுது. அந்த அளவுக்கு வந்து இருக்கிற ஒரு பிளேயரை இங்கே அவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து மில்லியன்ஸ் 500 மில்லியன், ரொனால்டோ கூட 600 மில்லியன் கொண்டாடுறது. இவருக்கு ஒரு 10 மில்லியன் கூட தோணலடா. எவ்வளவு வேதனையா இருக்கும் பாரு. ஆனால் வந்து அவருக்கு வந்து என்னன்னா பத்மஸ்ரீ அவார்டு, அர்ஜுனா அவார்டு, கீழ் ரத்னா அவார்டு, இந்த மாதிரி உயரிய விருதுகள் நிறைய வாங்கியிருக்காரு ஸ்போர்ட்ஸ் வைஸ். ஆனால் இருந்தாலுமே அந்த மனுஷன் வந்து ஒரு மேட்சை பார்க்க வைக்கணுங்கிறதுக்காக அதே மெஸ்ஸியை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வைக்க வேண்டியதுக்கா எவ்வளவு வேதனை இருக்கு. உண்மையிலே வந்து ஒரு பிளேயரா அவர் சின்னன்னு வந்து அதர் கண்ட்ரிக்கு வந்து விளையாண்டுருந்தா கூட அவரோட ரீச் எங்கேயோ போயிருந்துருக்கும் போல. மனுஷன் பார்க்க ரொனால்டோ அளவுக்கு ஃபேமஸ் இல்லை, மெஸ்ஸி அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. ஆனால் வந்து அந்த அவங்க அளவுக்கு கொஞ்சோட நம்மளாம் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம்னா இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் லெவல்லே அவர் தானே டாப் உட்காந்துருப்பார். ரொனால்டோவே தாண்டி போயிருப்பாரோன்னு எல்லாம் எனக்கு தோண ஆரம்பிக்கும். ஆனால் கொண்டாடாம விட்டோம். ஃபுட்பால் பார்க்காம இருக்கிற எனக்கே வந்து இவ்வளோ நாள் அவரை பேசாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு வேதனை. ஃபுட்பாலை நீங்கள் கொண்டாடுறீங்கன்ற அவங்களுக்கெல்லாம் தோணவே இல்லையாடா? எவ்வளோண்ணா